ஹலோ விவாஸ், தற்போது எஸ்பி வேலுமணி போட்ட புதிய திட்டத்தால எடப்பாடிக்கு மிகப்பெரிய செக்கானது வைக்கப்பட்டு உள்ளது. இதனால எடப்பாடியாரும் எடப்பாடியாருடைய தரப்பினரும் மிகுந்த அதிர்ச்சியில இருப்பதாக தகவலானது வெளியாகி உள்ளது. அது குறித்த முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுகவுக்குள் மீண்டும் உட்கட்சி மோதலானது தீவிரமடைந்து உள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கும் இடையே கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கான அதிகார போட்டியானது இப்போது வெளிப்படையாகவே வெடித்துள்ளது. இந்த சர்ச்சைகள் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவானது வெறும் 47 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு இந்த முறை தள்ளப்பட்டு இருந்ததை அடுத்து கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தியானது ஏற்பட்டு இருந்தது. இதன் பின்னணியில அதிமுகவானது தற்போது 2 அணிகளாக இப்போது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடி பழனிசாமி அணியினரோ தாவேகா அரசுக்கு பாத்தீங்கன்னா எதிராக வாக்களித்த நிலையில எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா வாக்களித்து இருக்காங்க. இதை அடுத்து தான் பாத்தீங்கன்னா கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறி வேலுமணி தரப்பை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாருடைய தரப்பு சபாநாயகர் மற்றும் ஆளுநரிடம் பாத்தீங்கன்னா மனு கொடுத்திருந்திருக்காங்க. அதாவது எடப்பாடி தரப்புல இருக்கக்கூடியவங்க சபாநாயகர் கிட்டையும் ஆளுநர் கிட்டையும் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக மனுவை கொடுத்திருக்காங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டமானது போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா உண்மையான கொறடா சி விஜயபாஸ்கர் தான் என்று வாதிடக்கூடிய வேலுமணி தரப்பினரோ எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வாக்களித்து உள்ளனர் என குற்றம் சாட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் மனு கொடுத்திருக்காங்க. அதாவது சபாநாயகர் கிட்ட அதிமுகவில் இருந்தே 2 விதமான மனுவானது போயிருக்கு. அதாவது எடப்பாடி தரப்பினர் கிட்ட இருந்து ஒரு மனுவும் அதே பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தரப்பு கிட்ட இருந்து ஒரு மனுவும் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த இரு தரப்பு மனுக்களுமே தற்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடைய பரிசீலனையில தான் இருக்கு. சட்டப்படி உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தற்போது பாத்தீங்கன்னா வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களை கட்சியில இருந்து நீக்கக்கூடிய நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருந்தார். ஆனால் கட்சியில பிளவு ஏற்பட்டு உள்ள நிலையில இந்த நீக்கங்களானது சட்டப்படி செல்லாது என்று வேலுமணி தரப்பானது பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் அதிமுக பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் வேலுமணி தரப்பானது அழுத்தம் கொடுத்து வருகிறது. மேலும் அதற்கான பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறக்கூடிய பணியிலையும் அவர்கள் தீவிரமாக இறங்கி உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிமுக கட்சி சட்டப்படி பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 1/5 பங்கு பேர் கோரிக்கை வைத்தால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதால சுமார் 1000 உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறக்கூடிய முயற்சிகள்ல வேலுமணி அணியானது ஈடுபட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நகர்வை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியோ தனது ஆதரவாளர்களிடம் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய கோரிக்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இட வேண்டாம் என்று அறிவுறுத்தி உள்ளதாகவும் தகவலானது தெரிவிக்கின்றன. இதனால அதிமுகவில் அதிகார போரானது நாளுக்கு நாள் இப்போது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வானது என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பானது இப்போது நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பி வேலுமணி தரப்போ பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்பினர் பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுலையும் இருக்காங்க. சோ இப்படி 2 பக்கமுமே பாத்தீங்கன்னா போட்டியானது நீடித்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கும் என்பது குறித்த தகவலை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
மேலும் இப்போது அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலருமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலுமே எடப்பாடியாருக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை எப்படி அவர் சமாளித்து கட்சியை பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துவார் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில பொதுக்குழுவை கூட்ட வேலுமணி தரப்பானது தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவலானது கசிந்துள்ளன. அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் தரப்பானது அவசரப்பட்டு தாவேகாவை ஆதரிப்பது என்று முடிவு எடுத்ததால இன்று அதிமுக கட்சிக்குள்ள குழப்பங்கள் மட்டுமே உண்டாகி பிளவுபட்டு இப்போது நிற்கிறது என்றே சொல்லலாம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு உள்ள நிலையில பொதுக்குழுவை கூட்ட வேலுமணி தரப்பானது தீவிரம் காட்டி வருகிறது. சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி தரப்பு கேட்டால் பொதுக்குழுவை கூட்ட ஆதரவாக கையெழுத்து போட வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்து இருந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களிடம் தற்போது கையெழுத்து பெற்று உள்ளதாக தகவல்களானது தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள்ல கிட்டத்தட்ட 1050 பேர் பொதுக்குழுவை கூட்ட கையெழுத்து இட்டுள்ளனர். 59% உறுப்பினர்கள் கையெழுத்து இட்டதால பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது அழுத்தமானது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. இதனால இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா தகவலானது கசிந்துள்ளது. இப்படி எந்த பக்கம் பாத்தீங்கன்னா போனாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரவலாக பேசி வருகிறார்கள். இபிஎஸ் ஆளுநர் சந்திப்பு தாமதம் ஏற்படுவதால பொதுக்குழுவை கூட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வேட்டையானது நடத்துகிறது வேலுமணி தரப்பு. எனவே ஆதரவாளர்களை தங்களுடைய பக்கம் இழுக்க சி.வி. சண்முகம் தரப்பானது தீவிரமாக இருப்பதால சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்திடமும் முறையிடும் வகையில பாத்தீங்கன்னா பிளான் பிஐ பாத்தீங்கன்னா இபிஎஸ் தயார் செய்து வருவதாகவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தகவலானது கசிந்துள்ளது. அதாவது வேலுமணி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடியாருமே பாத்தீங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா பிளான் பியை இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரவலாக பேசி வருகிறார்கள். மேலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இப்போது இருக்கும். தேர்தல் முடிவுகள் வெளியானதுல இருந்தே பாத்தீங்கன்னா இன்னுமே அரசியல் களமானது பரபரப்பாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நொடிக்கு நொடி பல்வேறு விதமான பரபரப்புகள் இருந்து கொண்டு இருக்கு. அதோடு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியே இரண்டாக பிளவானது ஏற்பட்டும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.